இப்போ நாட்டில் நடக்கிற அரசியல் நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் அதை நோக்கி கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு சினிமா நடிகர்களுக்கும் உண்டு. ஏன்னா சினிமாங்கிறது அரசியல், சமூகம், வீடு, தனிப்பட்ட மனிதர்னு எல்லா விதத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பா சினிமா இருக்கு. அந்த விதத்துல வெகு சிலர் தான் அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி கேட்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், மாநில அரசோ ஒன்றிய அரசோ பெண்களுக்கு எதிரான ஒரு கொடுமை நடக்கும்போது, தலித் மக்களுக்கு எதிரான கொடுமை, வரி கொடுமை, மாநில அரசு பாதிக்கப்படுவது, நமக்கான வரி உரிமையை பாதிக்கிறாங்க, ஜிஎஸ்டி போடுவது, இதெல்லாம் எதிர்த்து பேசுவதே கிடையாது. யாரு? நம்ம சினிமா நடிகர்கள் தான். கோடி கணக்கில் பணம் வாங்கிட்டு இருக்கிறவங்க நாட்டில் இஸ்லாமியர்கள், தலித்துகளுக்கு அச்சுறுத்தல், தமிழர் மொழி அழிக்கப்படுவது, தமிழ் மொழியை இழிவுபடுத்துவது, தமிழ்நாட்டை அசிங்கப்படுத்துவது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அமைதியா இருக்கிறாங்க. அரசியலுக்கு வர்றதா வந்துட்டதா சொல்லக்கூடிய நடிகர்கள் கூட இந்த மாதிரி நம்ம தமிழர்களுக்கு, தமிழ் மொழிக்கு எதிராக ஏதாவது ஒரு திட்டமோ ஒரு செயல்பாடுகளோ வந்தா கூட அமைதியா இருக்கிறாங்க. இந்த நிலையில் சத்யராஜ் அவர்களுடைய மகள் சில விஷயம் பேசியிருக்கிறாங்க. இது உண்மையிலே பாராட்டத்தக்க ஒன்று. இவர்கள் ஏற்கனவே